என்னுடைய ஊழிய பாதையில சில சமயத்துல நான் தடுமாறி இருக்கிறேன். இந்த மாதிரி கரடு முரடா இருக்குது, கஷ்டமா இருக்குது. உடன் ஊழியம் செய்யறவங்க ஊழியத்தின் பாதையில பல தடைகள், அப்படியே ஸ்தம்பித்து போகிற நிலைமை. இதுக்கு மேல முன்னேற முடியாது, இதுக்கு மேல நம்ம காரியம் செய்ய முடியாது, அப்படிலாம் கலங்கின சமயம் உண்டு. அப்ப ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே என்ன பண்ணன்னு தெரியல, உதவி செய்யுங்கன்னு கேட்ட உடனே ஆண்டவர் எல்லாத்தையும் சரிப்படுத்தி அழகா வழிநடத்தி கொண்டு வருகிறது என் ஊழிய பாதையில நான் பார்த்திருக்கிறேன். இன்னைக்கு உங்க குடும்பத்துல, உங்க ஊழியத்துல, உங்க வேலையில, உங்க பிசினஸ்ல அந்த மாதிரி கர்த்தர் செவ்வைப்படுத்தி தருவார். எதை குறித்து கலங்குறீங்களோ அதை ஆண்டவர் செவ்வைப்படுத்தி தந்துருவார். நீங்க ஏன் பயப்படணும்? நீங்க தைரியம், ஆண்டவரை என் கூட இருக்கிறீங்க, என் கூட நடக்கிறீங்க, உங்க கருத்தை பிடித்த நான் நடப்பேன், எல்லாத்தையும் செவ்வையாக்கி எனக்கு சரிப்படுத்தி தாங்கன்னு ஜெபிங்க, போதும், அவ்வளவுதான். அவர் செவ்வையாக்கி தந்துருவாரு. செங்கடலுக்கு நடுவே வழி உண்டாக்கி கொடுத்தார்ல, வனாந்தரத்துல வழியே இருக்காது, அங்கே ஒரு வழியை உண்டாக்கி கொடுத்தார்ல, வனாந்தரத்துல வழி உண்டாக்குவேன்னு சொல்லி இருக்கிறார்ல, பிறகு என்ன, ஏன் பயப்படணும்? வழிகளை செவ்வையாக்கி தருவார். தைரியமா சொல்லுங்க, என் வழிகளை செவ்வையாக்கி என்னை சரியா நடத்துங்க ஆண்டவரே. ஜெபம் பண்றீங்களா? தகப்பனே, இந்த மகன், இந்த மகள் என் வழிகளை செவ்வையாக்கி கொடுங்க, எனக்கு கஷ்டமா இருக்குது, தடையா இருக்குது, என் வழிகளை சரியாக்கி கொடுங்கன்னு ஜெபிக்கிறாங்க. இன்றைக்கே ஒரு மாற்றத்தை பார்க்கணும். எல்லாம் சரியாகி இந்த மகன் நேர்த்தியாய் நடக்க, ஜெயம் எடுக்க உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.